ஹலோ மக்களே 652வது எபிசோட்ல பேர்லாம் போலோ எபிசோட்ல என்னன்னு பார்த்தா ரெபேக்காவோ மாசம் நடந்து போய்கிட்டு இருக்கா. டி செக்ஷனோட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னு பார்த்தா ரெபேக்காக்கு ஏகப்பட்ட பேக் ஸ்டோரி இருக்கு. ரெபேக்கா உள்ள வந்தோடனே மக்கள்லாம் ரெபேக்காவை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ரெபேக்காவை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா பழைய கிங்கோட ஃபேமிலில இருந்து ரெபேக்கா வந்திருந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அப்படியே அழுதுகிட்டே வாரா. அவளை யாருமே மதிக்கவே மாட்டுக்காங்க. ரெபேக்கா நீ நரகத்துக்கு தான் போகணும், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னை இன்னைக்கு எக்ஸிகியூஷன் பண்ணிடுவாங்க, உன் கதையை முடிச்சிருவாங்க, ட்ரெஸ் ரோசாக்கே நீ ஒரு அசிங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. பேந்தோம் பிரின்சஸ் ரெபேக்கா என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாரும் கூச்சல் எடுத்தாங்களே தவிர யாருமே அவளை சீர பண்ணவே இல்லை. எல்லாருமே அவளை திட்ட தான் செய்யறாங்க. அதை பார்த்துட்டு அவ அழுதுகிட்டே நிக்கிறா. அவளோட கிராண்ட் ஃபாதர் ஃபார்மர் கிங்கா இருந்தா என்ன, அவ என்ன தப்பு பண்ணல, அப்பல அவ மேல எதுக்கு கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் லூஃபி. ஆமாடா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா ஓன்றது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு காலகட்டத்தில் ரெபேக்காவோட கிராண்ட் ஃபாதரை எல்லாருமே வெறுக்கத்தக்க ராஜாவா அவர் இருந்தாரு. ஆனா இப்போ எங்களோட நம்பிக்கையே ரெபேக்கா தான், அவளை நம்பி தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட இருட்டு காலம் முடியும்னா அதுக்கு ரெபேக்கா வின் பண்ணா தான் இதெல்லாம் நடக்கும், இல்லனா எங்களால எதுவுமே பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெபேக்கா உயிரோட இருக்கிறது தான் எங்களோட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ ஃபிளேர் ஃப்ரூட்டை ஜெயிக்கணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க அவ கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல. ஆனா ரெபேக்காவை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. ரெபேக்கா உன்னை பார்த்தாலே எல்லாரும் கோவப்படுறாங்க, பாத்தியான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரப்டட் கிங் ரிங்கு ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு குதிரை சத்தம் வேற கேக்குது. ரிங்குக்குள்ள ஒருத்தன் வாராண்டான்னு சொல்றாங்க. பார்த்தா அது நம்ம கேவண்டிஷ், பியூட்டிஃபுல் பைரட்டோட கேப்டன் கேவண்டிஷ் ஒயிட் ஹார்ஸ் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனும் கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இவர் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் கொலாப்ஸ் ஆகி விழ ஆரம்பிச்சிட்டாங்க அவனை பார்த்தோன்னே. ஆனா அவன் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. வாயா மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் டென்ஷன் ஆயிட்டான். இவர் எதுக்குடா டென்ஷன் ஆறான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எதுக்குடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு ஹேட்டடா காட்டுறீங்க, அவ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன வயசுல அவ ரிங்குக்குள்ள இறங்கி இருக்கானா, அவளுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, அவளை ஏன்டா நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் அவன். என்னன்னு பார்த்தா ரெபேக்காக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கேவண்டிஷ். மாசா காட்டுறான் உள்ள உங்களோட சத்தத்துல எந்த கட்ஸுமே இல்லடா, இரிட்டேட்டா தான் இருக்கு, எனக்கும் சில விஷயத்துக்காண்டி தான்டா இந்த ரிங்குக்குள்ள வந்திருக்கேன், ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவ இதுக்குள்ள களத்துல இறங்கி இருக்காடா, ஒரு வாரியரை என்னைக்குமே நீங்க அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா கேவண்டிஷோட குதிரை அங்கிருந்து போய்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செதறதானுங்க. டே கபேஜி நீ சூப்பரா பேசிட்டடா, நீ மாசா காட்டடா, ஒன்னு எனக்கு பிடிக்காது, ஆனா இருந்தாலும் நீ வேற லெவல்டா அப்படின்னு சொல்றான் லூஃபி அங்க இருந்துகிட்டு. ரெபேக்கா பத்தில எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனா இவருக்கு தான் எங்களோட சப்போர்ட்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் சொல்லிட்டு மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கடா இவ்வளவு சத்தம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பாளரே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே உன் ஃபீலிங்ஸ் எங்களால புரிஞ்சுக்கிட முடியுது, என்ன எல்லாரும் அந்த ரெபேக்கா பொண்ணை தப்பா பேசுறாங்க அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவன் எதாவது சொல்ல வரான். பார்த்தா ஒரு உடம்புல ஃபீலிங்ஸா மாறினது சந்தோஷப்படுதான் சடனா. எல்லாரும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன், எல்லாரும் என்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கேன், எனக்கு இது போது நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை ரெபேக்காவும் அங்கிருந்து வாரா. ரொம்ப நன்றி சார், எனக்காண்டி நீங்க பேசினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு ரெபேக்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இதெல்லாம் நீ கவலைப்படாத, ஆனா நான் இனிமேல் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கேவண்டிஷும் நடந்து போய்கிட்டே இருக்கான். சரி நான் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல நான் வருவேன், நான் ஒரு பெரிய ஸ்டாரா மாறுவேன்னு சொல்லிட்டு கேவண்டிஷும் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க. தொகுப்பாளர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தம் 137 கண்டெண்டர் பிளாக் டீல இருக்காங்க. டஃப்பான வாரியர்லாம் இதுல இருக்காங்க. மேட்சோ ஸ்டார்ட் ஆக போது ஸ்டார்ட்னு சொல்றாங்க. பார்த்தா ஒருத்தர் வேற லெவல்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கேவண்டிஷ் ஷமான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுல ஒரு சிங்க வேற அங்க இருக்கு. ஆனா இதுல சாதாரண ஆள் மட்டும் இல்ல, பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஒராலம்பஸ், சுலைமான், ரெபேக்கா, கேவண்டிஷ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. இங்க என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெபேக்காவோ சண்டைக்கு தயாராகிறா. அதுக்கப்புறம் கட் பண்ணி கிரீன் பிட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்கதான் லாவும் டொஃப்ளமிங்கும் சண்டை போடுறாங்க. ஆனா டொஃப்ளமிங் சரியான ஸ்ட்ராங்கா இருக்கான். உன்னோட பழைய கதையில எனக்கு தேவையே கிடையாதுடா, அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த மக்களை யூஸ் பண்றது அது செலஸ்டியல் டிராகன்ஸ் மட்டும் தான்டா எனக்கு தெரியும்னு சொல்றான்ல. ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சடனா ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அட்டாக் போடுதான். லாவோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் அட்டாக்க தொடர்ச்சியை போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்த அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு லாவை லாக்கும் பண்ணிட்டான். லாவால மூவ் பண்ணவே முடியல. டே இனிமேல் நீ டைம் எல்லாம் பை பண்ண முடியாடா, உன் கதை இங்க வச்சு நான் முடிக்க போறேன்டா, ட்ரஃபலகர்லான்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். டே சீசரை முதல்ல என் கையில கொடுத்துட்டானா, நம்ம நல்லபடியா பேசலாம், அவன் ஹார்ட்டை என் கையில கூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு சீசர் முக்கியமா இல்ல ஸ்மைல் முக்கியமானு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அப்படி டொஃப்ளமிங்கும் கோபமாகறான். அப்பனா உனக்கு ஸ்மைல் தான் முக்கியம் அதானே, ஸ்மைல் மட்டும் நீ கைடோட்ட கொடுக்கல நான் உன்னை கொன்றுவான், அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அட்டாக்க போட ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்மளால ரூம்னு சொல்லிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஜெட்டு வேகத்துல மூவ் ஆகுறான். ஆனா துரத்தி பாஞ்சு ட்ரஃபலகர்ல கழுத்துலயே உட்காருதான். உன் கதையை முடிக்க போறேன்டான்னு சொல்றான் அவன்.
அட்டாக்க போறதுக்குள்ள ஃபுஜிட்டோரோ மாசம் வந்து நிக்கிட்டு இருக்கான். டேய் ஃபுஜிட்டோரோ நீ எங்கடா இங்க வந்தன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா இவனுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோர்ட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு சில ஆர்டர் இருக்கு, இவனை நான் இங்க இருந்து கேப்சர் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபுஜிட்டோரோ. பார்த்தா ஃபுஜிட்டோரோ அவன் பவரை இறக்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பவர் அவர் பவர்ஃபுல்லா இருக்கு. நான் வந்ததே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணதான், அவனை ஒண்ணு கொல்ல வரலன்னு சொல்றான் ஃபுஜிட்டோரோ. பார்த்தா ரொம்ப வேற லெவலா இருக்கான் அவன். அவனோட கிராவிட்டி பவரை வச்சு அழுத்துன்னு அழுத்துறான். ஆனா சீசரோட ஹார்ட் எனக்கு வேணும்டா லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிங் பவரை யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் எடுத்துட்டு நக்கலை வர சிரிக்க ஆரம்பிச்சான் டொஃப்ளமிங்கோ. கவர்மெண்ட்டை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றேன் அதனால உனக்கு தெரியும், அதை நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கமும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ளவர் ஃபீல்டு ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்கேயோ என்னன்னு பார்த்தா அங்க இருக்க அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் தான் காட்டுறாங்க. லியோ அவன் ஆர்மியை கூட்டிட்டு ஜெட் வேகத்துல போறான். உசப்பும் ரோபினும் அவங்க கூட தான் போய்கிட்டே இருக்காங்க. அது சாதாரண இடம் ஒன்றும் இல்ல, கிங் ரிக்கோ ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் தான் அது. டாய் சோல்ஜர் தான் அதை ஹேண்டிலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. காய்ஸ் நாங்க வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு சீஃப் லியோ எல்லாரும் வராங்க. நாங்க இப்ப கூட்டு வந்தது உசாலாண்டு ரோபின்லாண்டுன்னு சொல்லிட்டு வரானுங்க. டேய் உசப்பு ரோபின்னு சொல்லிட்டு பிராங்கி அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். லெஜெண்டரி ஹீரோ வந்துட்டாடா, இனிமேல் நம்மளை தடுக்கிறதுக்கு இவரை யாருமே கிடையாது சொல்லிட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா கிரீன் பிட் ஏரியாக்கு எல்லோ கப்பு வந்தாச்சு, பிங்க் கப்பு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு லியோ மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். நல்ல வேலை பார்த்தாடா லியோ அப்படின்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜரோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு நேரம் வந்துருச்சு கமெண்ட்னு சொல்றாங்க அவங்க. இந்த பேட்டில் நம்ம எதுக்கு நடத்த போறோம்னா கிங் ரீக்கோட காலகட்டம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை திரும்பி நம்ம வர வைக்க இந்த பேட்டையும் நடத்த போறோம், எல்லாத்துக்கும் ஃப்ரீடத்தை கொடுக்க போறோம்னு சொல்றாங்க அவங்க. டொஃப்ளமிங்கத்தை இந்த ஊர்ல இருந்து நம்ம தூக்க போறோம், இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. மக்களோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷமா நம்ம இந்த பிளானை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு வழியா எல்லாத்துக்கும் தயாராயிட்டோம், இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே தீருவோம்னு சொல்லிட்டு இருக்க டாய் சோல்ஜர். பிளானை கேட்கற மாதிரியே கேட்டுட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு ஊச போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க. டேய் ஜோரோலாண்டு நம்ம லெஃப்ட் நோக்கி போகணும்டா, நீ தப்பான வழி நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்றா. பார்த்தா நம்மள துரத்திட்டு போகும்போது தப்பா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். டொங்கியோட ஃபேமிலியில உள்ள ஜியோலங்கிற பொண்ணு தான் வந்து உங்க கப்பலே கேப்சர் பண்ணி வச்சிருக்கா, அவளை தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்றாங்க. அவளோட பவர்ஃபுல்லா ஆர்க்டால முடிக்கிற பவர், அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவா, அவளை நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு சொல்றா ஜோரோ. எல்லாரையும் வந்து நான் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன், யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அவங்க எல்லாம் என் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. டாப் எக்ஸிக்யூட்டிவ் ஆள்லாம் வந்து என் லிஸ்ட்ல இருக்காங்க, அவங்கள ஒன்னும் விட முடியாது. ட்ரெஸ்ரோஸ் ஆர்மில டாப்ல இருக்க 3 பேரு, அந்த 3 பேரை மறக்கவே மாட்டேன். ட்ரிபல், டியமாண்டே, அதுக்கப்புறம் பீக்கா, இந்த 3 பேர் ஃபேஸை நான் மறக்கவும் மாட்டேன், அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. 10 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்பனோட வயசு என்னன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். 27 சொன்னோன்னு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கிறதுல சாஞ்சி கினிமோன அங்கதான் இருக்கிறானுங்க. டேய் ஜோரோ இங்க தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு கினிமோன கத்துறான். அவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனுக்கு 2 பேரும் அந்த முட்டாளுக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜோரோ சடனா ஸ்டாப் ஆகுதான். நான் நாமியை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொன்ன உடனே நாமி பிரச்சனையில இருக்காளா, இது எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நானும் வாரேன்னு சொல்றான். டேய் சாஞ்சி நீங்க இருந்து போக கூடாது, அதுக்கு முன்னாடி லூஃபிக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கினிமோன். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா அங்க இருந்து வயலட் வந்து நின்னுட்டு இருக்கா, பிளாக் ஃபுட்னு சொல்லிட்டு. ஸ்வீட் வயலட் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். என்னோட கொலிக் ஜியோலா வந்து உங்களோட ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ணிட்டா, அவங்க வந்து இப்ப கிரீன் பிட் ஏரியா நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வயலட் எல்லாத்தையும் சொல்றா. ஷாக்ல கேக்குறான். இங்க தொகுப்பாளரும் மேட்சை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேட்சை வேற உள்ள போய்கிட்டு இருக்கு, நான் இதை விட்டு வெளியே போக கூடாது, ஃபிளர் ஃப்ரூட்டை எப்படியாச்சும் நான் ஜெயிச்சே தீரணும், டொஃப்ளமிங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரெபேக்காவை சுத்தி 4 கிளாடியேட்டர் மாசா வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. எல்லா தருணத்திலயும் அவர் தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, இந்த வட்டி அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா 5 சோல்ஜர் அவளை சுத்தி வளைக்கிறாங்க. உன்னை கொண்டுட்டோம்னா அந்த ஊரோட ஹீரோவை நான் மாறிடுவேன், நான் அந்த ஊருக்கு ஹீரோவாக போறேன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் சுத்தி வளைக்கிறாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். ரெபேக்கா வந்து காம்படிஷன்ல நுழைஞ்சா எல்லாருமே இப்படிதான் சுத்தி வளைப்பாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது, அவளை வந்து இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிய வர செய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. லூஃபியோ டென்ஷன் ஆகுறான் ஒரு பக்கம். ரெபேக்கா தோத்துறாதன் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்களும் ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தி அட்டாக் பண்றானுங்க. ஆனா ரெபேக்காவோ எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றா. இதுல ஒரு பக்கம் எடுத்து பார்த்தா ஒருத்தன் பாஞ்சு அட்டாக் பண்ண வரான். பார்த்தா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி தண்ணியில தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காவா. முட்டாள்தனமா சண்டை போடாத, யாரையாச்சும் கொன்னு ரத்தத்தை காட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறானுங்க. என்னன்னு பார்த்தா பழசை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. உனக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு டாய் சோல்ஜர். எங்க அம்மா யாரே ஹெர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாவா. நான் ஒன்னு சண்டை போட சொல்லி தரல, உனக்கு டிஃபெண்ட் பண்ண தான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தா அட்டாக்க பிளாக் பண்றால தவிர ஒன்னே அட்டாக் பண்ண மாட்டுக்கா. திரும்பி அட்டாக்க பிளாக் பண்ணி மாசா கட்டுறா. ஒருத்தனை சுத்தி அடிக்கடிக்க வரான். எல்லா அட்டாக்கையும் மூவ் பண்றால தவிர ஒன்னு கூட அடிக்க மாட்டுக்கா. ஆனா எல்லாரையும் பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டு மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கா ரெபேக்கா நீ வேற லெவல் பண்ணு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அதோட முடியாத எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.